வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற OnePlus 10R தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம OnePlus 10R வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் வந்து நல்லா ரிஃப்ரெஷிங்கான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 10R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 இன்ச் ஃபோன் அப்படிங்கிறனால பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து பாக்ஸில் வேறு எந்த டீட்டெயிலுமே போடல. OnePlus உடைய ஸ்டைலே பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்காக இருக்கும். அது மாதிரி மினிமலிஸ்டிக்காக 10R அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. OnePlusன்னு கூட சைடில் மேலே எங்கேயுமே போடல. இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. வாவ், OnePlusனாலே வித்தியாசம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன் கம்பெனியும் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக தந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ இந்த கேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சிலிக்கான் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஸ்டிக்கியாக இல்லை, ஒட்டாத மாதிரி இருக்குது. OnePlusல வந்து ஃபோன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய கேஸஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். OnePlusல ஒரிஜினல் கேஸ்லாம் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 1400 வரும். பட் ரொம்ப ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கேஸை வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெல்கம் கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்குகிற ஒரு OnePlus ப்ராடக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கிளப் அப்படிங்கிற இந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் வந்து QRல ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய OnePlus ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அண்ட் குவிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்கப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை கடைசியாக பார்க்கலாம். ஆஹா, ஃபோன் சூப்பராக இருக்குங்க. கடைசியாக பார்ப்போம். அடுத்தது பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? OnePlus உடைய சிக்னேச்சர் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதில் வந்து ஒரு சைடு வந்து USB இருக்குது, இன்னொரு சைடு தான் C டைப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பழைய கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய போர்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டு சைடுமே C டைப் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சார்ஜரும் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருங்க. யூஸ்வலாக OnePlusல பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் 65 வாட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே மற்ற கம்பெனியெல்லாம் வந்து 80 வாட்ஸ் அது மாதிரி சார்ஜர் இருக்கும்போது சார்ஜர் பெருசாக இருக்கும், ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது. அண்ட் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. சார்ஜரோட குவாலிட்டியே வந்து அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக OnePlus 10R எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். OnePlus 10R பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வித்தியாசமாக இருக்குங்க. இது மாதிரி OnePlusல வந்து இது வரைக்கும் நான் ஒரு ஃபோன் பார்த்ததே இல்லை. OnePlusல இது வரைக்கும் வந்து எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எட்ஜோடு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட iPhone 12 Pro 13 Pro மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமரா வந்து ஜாவ் ட்ராப்பிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சின்ன லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இதோடைய மோல்டிங்கை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்ல இருக்குது. ஃபோனில் மேட் பிளாக்ல வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஃபோன் சூப்பராக இருக்கும். ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸோட டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து அவ்வளோ வெயிட்டாக இல்லை. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைபிரிட் டேக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து நீங்கள் சிம் 1 போடலாம், பின்னாடி சிம் 2 போட்டுக்கலாம். மெமரி கார்டு போடுற ஆப்ஷனே கிடையாது. பட் OnePlusல வந்து அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மெமரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 256 GB 512 GB வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு மெமரி ஜாஸ்தி தேவைப்படும்னா இருக்கிறதுலே மெமரி ஜாஸ்தியான வேரியன்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய பர்பஸ் வந்து அதை சால்வ் பண்ணிடும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம OnePlus 10R வந்து ஆன் பண்ணலாம். OnePlus 10R பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குங்க. 6.7 இன்ச் 120 Hz டிஸ்பிளே. 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து உங்களுக்கு HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். யூஸ்வலாக வந்து OnePlus உடைய டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸர் அண்ட் OS வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Mediatek Dimensity 8100 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர்.
யூஸ்வலாக OnePlusல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் தான் தருவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக எப்போ வந்து 5G ஃபோன்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity ப்ராசஸர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிஸில் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 மேக்ஸ் ப்ராசரும் வந்து ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து 256 GB கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து மெமரி போதும்னு சொல்கிற அளவுக்கு OnePlusல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து எந்த வெரைட்டி தேவையோ அந்த வெரைட்டி வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 GB ரேமோட வருது இந்த ஃபோன். அது இல்லாமல் நீங்கள் 7 GB வரைக்கும் ரேமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 12+7 கிட்டத்தட்ட 19 GBங்க. 19 GBக்கு இன்னைக்கு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் எந்த கேம் விளாண்டாலும் ஹேங் ஆகவே ஆகாது, தைரியமாக சொல்லலாம். அதே நேரத்தில் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போது கேம் விளாட போகிறீங்க, உங்களுக்கு வந்து ரேம் ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மாற்றி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு மெமரி ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஃபோன்ஸில் வர்றதில்லை, சில ஃபோன்ஸில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆடட் வேல்யூ அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி ப்ராசஸர் OS எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12ஓட வருது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் 13 வந்தாலும் 12ல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் 13 வர வரைக்கும். அண்ட் OnePlus பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த 13 பீட்டா வெர்ஷன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து OnePlus 10Rல வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஃபோனோட ரொம்ப முக்கியமான ஃபீச்சரான கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் 1.8 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல லென்ஸுங்க. நீங்கள் வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப கிளியராக வரும். அதே நேரத்தில் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 120 டிகிரி அல்ட்ரா வைட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அதே நேரத்தில் 1080p பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 120 ஃப்ரேம்ஸ், அதாவது ஸ்லோ மோஷன் வீடியோலாம் சூப்பராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா தான் OnePlus வந்து எப்போவுமே இந்த சின்ன குறையை வைக்கிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலில் உங்களுக்கு வந்து 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும், 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ நிறைய ஆண்ட்ராய்ட் மொபைல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராலையும் வந்து 4K வீடியோஸ் எடுக்கிற அளவுக்கு கேமரா வந்து நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அவங்க அதை பண்ணவே மாட்டேறாங்க, ஏன் அப்படின்னு தெரில. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAhோடவும் வருது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு பவர் பேக்ட் ஃபோன் அப்படின்னு தாங்க சொல்லணும். 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்கனால 0 to 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். OnePlus 10R பார்த்தீங்கன்னா OnePlusல மிட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் OnePlus லான்ச் பண்ண நிறைய மாடல்ஸில் இல்லாத ஒரு வேறுபட்ட ஒரு டிசைனோட வந்த ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளாட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு iPhone 12 Pro, iPhone 13 Pro மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8100 மேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஸ்பீடுக்குலாம் வந்து குறையே இருக்காது. அதே நேரத்தில் மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 GB ரேம், 256 GB மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருதுங்க. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலோட வருது. அது இல்லாமல் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் 120 டிகிரி அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவை நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh, 4500 mAh அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கு. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக வந்து OnePlusல 67, 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் ஆயிருங்க. அண்ட் ஓவரால் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். OnePlus 10R பார்த்தீங்கன்னா சியரா பிளாக் அண்ட் ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குங்க. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்லையுமே OnePlus 10R உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.